மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஸ் சொல்யூஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் 10th என்சிஆர்டியோட சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ரியல் நம்பர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். ரியல் நம்பர்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் இதோட நம்ம அவுட்லைனை பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டோட அவுட்லைன் என்னென்னலாம் இந்த யூனிட்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். இந்த இன்ட்ரடக்ஷன்னா யூனிட் நேம் வந்து ரியல் நம்பர். ரியல் நம்பர்ஸ்னா என்ன நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்து நெக்ஸ்ட் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னா த ஃபண்டமெண்டல் தியரி ஆஃப் அரித்மெட்டிக், நெக்ஸ்ட் ரீவிசிட்டிங் irrational numbers. At last we summarize these two topic. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னா நம்ம டைரக்டா ரியல் நம்பர்ஸோட டெஃபினிஷனை நம்மளால போக முடியாது. ரியல் நம்பர்ஸ்க்குள்ள நிறைய நம்பர்ஸ் இருக்கு. அது என்னென்ன நம்பர்ஸ்னா நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இண்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், irrational நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸை கேபிட்டல் N டினோட் பண்ணுவோம். ஹோல் நம்பர்ஸை கேபிட்டல் W டினோட் பண்ணுவோம். இண்டீஜர்ஸை கேபிட்டல் Z டினோட் பண்ணுவோம். ரேஷனல் நம்பர்ஸை கேபிட்டல் Qன்னு டினோட் பண்ணுவோம். irrational நம்பர்ஸை கேபிட்டல் Q டேஷ்னு டினோட் பண்ணுவோம். இந்த நம்பர்ஸ் ஃபுல்லா சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவோம்? ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ரியல் நம்பர்ஸை கேபிட்டல் Rன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த ரியல் நம்பர்ஸை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்பர்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம்? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இண்டீஜர்ஸ், rational numbers and irrational numbers. First natural numbers na என்னன்னு பார்க்கலாம். Natural numbers என்னன்னு denote பண்ணணும்? Capital N denote பண்ணணும். Natural numbers ஓட definitions இதா இருக்கு. Natural numbers are counting numbers. Counting numbers na இப்போ ஒரு திங்ஸ் இருக்கு அப்பனா நம்ம அதை எதுல இருந்து கவுண்ட் பண்ணுவோம்? எந்த நம்பர்ல இருந்து கவுண்ட் பண்ணுவோம்? ஜீரோல இருந்து கவுண்ட் பண்ணுவோமா இல்ல மைனஸ்ல இருந்து கவுண்ட் பண்ணுவோம்? நார்மலா நமக்கு தெரியும் ஒரு திங்ஸ் இருந்தா நம்ம எதுல இருந்து கவுண்ட் பண்ணுவோம்? 1ல இருந்து தான் கவுண்ட் பண்ணுவோம். அப்ப நேச்சுரல் நம்பர்ஸ் ஒண்ணுமே இல்ல, அது கவுண்டிங் நம்பர்ஸ் தான். கவுண்டிங் நம்பர்ஸ்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 அப்படின்னு ஒவ்வொரு திங்ஸ் ஹவு மெனி பெஞ்சஸ் அப்படின்னு கேட்டா நம்ம எதுல இருந்து கவுண்ட் பண்ணுவோம்? 1 2 3. சோ அந்த மாதிரி அப் டு இன்ஃபினிட்டி வரை இருக்கிறது தான் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னன்னு கேட்டா இட் இஸ் நத்திங் பட் கவுண்டிங் நம்பர்ஸ் ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னாலும் கரெக்ட் தானே. பாசிட்டிவ்னா 1 2 3ல இருந்து தான் ஆரம்பிக்கும், ரைட்? பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு இன்ஃபினிட்டி வரை முடியறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் கவுண்டிங் நம்பர்ஸ் or positive integers. So natural numbers ஓட set கொடுத்திருக்காங்க பாருங்க. 1 2 3 and so on up to infinity. So ஒரு நம்பர் லைன் எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல் நம்பர்னாலே நமக்கு என்ன, 1ல இருந்து ஸ்டார்ட் ஆனாதான் it is a natural number. So 1ல இருந்து 8 வரை இருக்கு. So it is a natural number. Next, whole number. Whole number is denoted by capital W. Capital W இருந்தா it is a whole number. What are the whole number? Whole number ஓட definition பார்க்கலாம். Whole numbers are exact number like 0, 1, 2, 3, comma, dot, dot, dot na it's so on. போய்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் அந்த நம்பர். They are a set of positive integers along with 0. Positive integers na நம்ம natural numbers ஓட definitionலயே பார்த்தோம். 1, 2, 3 and so on na it is a positive integer. இதோட என்ன ஆட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. 0 இருந்துச்சுன்னா இட் இஸ் a whole number. whole numberனா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0 1 2 and so on. நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர்ஸ்னா எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆயிருக்கு? 0ங்கிற நம்பர்ஸ் இருந்தா ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அவ்வளவுதான் இந்த டெஃபினேஷன். ஹோல் நம்பர்னா ஒன்றும் இல்லை, 0ல இருந்து அப் டு இன்ஃபினிட்டி இருக்கிறது தான் அது ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க? ஃபிராக்ஷன், டெசிமல் நம்பர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஃபிராக்ஷன்னா நமக்கு என்னன்னு தெரியும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 numbers, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். 2/3, 1/4, 4/3 அந்த மாதிரி இருக்கிறத ஃபிராக்ஷன்னு சொல்லுவோம். டெசிமல்னா நமக்கு என்னன்னு தெரியும்ல, 1.2, 1.4 இந்த மாதிரி
நம்பர்ஸ்லாம் இருக்கிறதெல்லாம் இட் இஸ் அ டெசிமல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ ஹோல் நம்பர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ கிளியரா இருந்திருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இண்டிஜர்ஸ். இண்டிஜர்ஸ்னா நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இண்டிஜர்ஸ்னா என்ன அப்படின்னா தட் இஸ் சிம்பிள். இப்போ இந்த நம்பர் லைனை பார்ப்போம். இந்த நம்பர் லைன்ல இங்க என்ன இருக்கு? பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் நம்பர்ஸ் இந்த ரோஸ் லைனை பாருங்க, 1ல இருந்து 5 வரை சொல்லியிருக்காங்களா? ஸோ 1ல இருந்து இருக்கிறதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம், ரைட்? அடுத்து 0ல இருந்து இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? 0ல இருந்து இருந்தா இட் இஸ் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். 0ல இருந்து வந்தா இட் இஸ் ஹோல் நம்பர்னு சொல்லுவோம். இங்க லெஃப்ட் சைடு நமக்கு தெரியும் இட் இஸ் நெகட்டிவ். நெகட்டிவ் வேல்யூலாம் நம்ம நம்பர் லைன்ல லெஃப்ட் சைட்ல தான் எழுதுவோம். -1, -2, -3, -4 அண்ட் சோ ஆன். இந்த நெகட்டிவ் வேல்யூ சேர்த்து சொல்றது தான் என்னன்னு சொல்லுவோம்? இண்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இண்டிஜர்ஸோட கிளீன் லைனை பாருங்க. எங்க ஆரோ போட்டிருக்காங்க? -6ல இருந்து அங்க +6 வரை போட்டிருக்காங்க. அப்ப இதோட அர்த்தம் என்னது? இப்போ நெகட்டிவ் வேல்யூவும் உண்டு, அப் டு பாசிட்டிவ் வேல்யூ. நடுவுல ஆனா என்ன இருக்கு? 0வும் இருக்கு. அப்போ இண்டிஜரை என்னன்னு டினோட் பண்ணுவோம்? கேபிட்டல் இசட். கேபிட்டல் இசட் என்னென்னலாம் இருக்கும்? 0 இருக்கும். 0க்கு அடுத்து பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். அது டாட் போட்டுக்கலாம். சோ ஆன். அடுத்து இங்க என்ன இருக்கும்? நெகட்டிவ் வேல்யூவும் இருக்கும் அண்ட் சோ ஆன். ஸோ இண்டிஜர்ஸ்னா என்னது? இண்டிஜர்ஸ் வந்து it contains positive value, negative value, including 0 is called integers. So இந்த இதுல நம்ம whole numbers பார்த்தோம், integers பார்த்தோம். whole numbersனா என்ன? whole number starts from 0. 0, 1, 2, 3 இருந்தா it is a whole number. whole numberல என்ன வராதுன்னு சொல்லிட்டோம். whole numberலயும் வராது, integersலயும் வராது, natural numbersலயும் என்ன வராது? fractionsம் வராது, decimals numbersம் வராது. So integersலாம் என்ன பார்த்தோம்? integers numbersனா என்னது? positive value, negative value, including 0. including 0 is called integers. ஏன் 0வை நம்ம பாசிட்டிவ்லயும் சொல்லல, நெகட்டிவ்லயும் சொல்லல? 0 வந்து அதுக்கு வேல்யூவே இல்லை. அதுக்கு நம்ம சைன் கொடுக்க முடியாது. பிளஸ் சைனோ மைனஸ் சைனோ கொடுக்க முடியாது. இட் இஸ் நாட். அதான் 0க்கு சைன் இருக்கா அப்படின்னு கேட்டா நோ. 0 வந்து பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. இட் டஸ் நாட் ஹாவ் எனி வேல்யூ, ரைட்? அதனால நம்ம அதை வந்து பாசிட்டிவ்லயும் நம்ம கொண்டு போக முடியாது, நெகட்டிவ்லயும் கொண்டு போக முடியாது. அதனாலதான் பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ இன்க்ளூடிங் 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். இப்போ நம்ம மூணு டைப் ஆஃப் நம்பர் பார்த்திருப்போம். N, W, Z ன்னு கொடுத்திருக்காங்க. என்னன்னா நமக்கு தெரியணும் இட் இஸ் a natural number. W is whole number. Z is integers. இது நம்பர் லைன்ல நம்ம பார்க்க போறோம். இங்க ஒரு நம்பர் லைன் கொடுத்துட்டாங்க. நம்பர் லைன் நமக்கு தெரியும்ல, ரைட் சைடு இஸ் a பாசிட்டிவ் நம்பர், லெஃப்ட் சைடு இஸ் a நெகட்டிவ் நம்பர். இதுல இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? n பார்த்தோம், ரைட்? n is a natural number. natural number எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து. சோ அதான் இங்க என்ன போட்டிருக்காங்க? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு இன்ஃபினிட்டி, இல்ல 10 வரை. இங்க 10 வரை தான் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்மளால ரொம்ப டிராப் பண்ண முடியாது. சோ 10 வரை போட்டிருக்கலாம். இட் இஸ் நேச்சுரல் நம்பர். அடுத்து 0வும் இன்க்ளூட் ஆயிருந்தா இட் இஸ் அ ஹோல் நம்பர். அடுத்து இங்க நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கு. நெகட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ், 0வையும். அப்பனா எப்படி போடுவோம்? இது ஃபுல்லா நம்ம என்னன்னு சொல்லலாம்? இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸை நம்ம என்னன்னு டினோட் பண்ணுவோம்? Z அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ நம்பர் லைன்ல நம்ம 3 நம்பரை ஈஸியா சொல்லிடலாம். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நேச்சுரல் நம்பர், 0 இன்க்ளூட் ஆயிருந்தா இட் இஸ் அ ஹோல் நம்பர், அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் 0, the full number line is integers. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, -4.2ங்கிற ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பர் வந்து நம்ம 3 நம்பர் பார்த்தோமா? இப்போ -4.2ங்கிறது என்ன நம்பர் இல்லைன்னு தெரியும்? நேச்சுரல் நம்பர்ஸ் கிடையாது. ஏன் நேச்சுரல் நம்பர்ஸ் கிடையாது? நம்ம கவுண்ட் பண்ணும் போது 4.2ன்னு கவுண்ட் பண்ணுவோமா? 1, 2, 3, 4, 5 கவுண்ட் பண்ணுவோம், ரைட்? 4.2ங்கிறது இஸ் நாட் அ நேச்சுரல் நம்பர்ஸ் இல்ல. ஏன்னா அது கவுண்டிங் நம்பர்ஸ் கிடையாது. 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த டெசிமல் நம்பர்ஸ்லாம் வராதுன்னு நம்ம பார்த்தோம், ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு அப்புறம் என்ன பார்த்தோம்? ஹோல் நம்பரான்னு செக் பண்ணுவோம். -4.2ங்கிறது ஹோல் நம்பரா? ஹோல் நம்பர்னா என்ன ஸ்டார்ட் ஆகும்? 0, 1, 2, 3 அண்ட் சோ ஆன், ரைட்?
இன் பிட்வீன்ல உள்ள டெசிமல் நம்பர்ஸ்லாம் வராது, ஹோல் நம்பர்ஸ்லயும் வராது. சரி, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இன்டிஜர்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஆனா -4.2ங்கிறது இன்டிஜர்ஸும் இல்ல, ரைட்? இன்டிஜர்ஸ்னா என்னது? 0 இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும், ரைட்? பாசிட்டிவ் வேல்யூ சோ ஆன் போட்டுருவோம். அண்ட் தென் என்ன இருக்கும்? நெகட்டிவ் வேல்யூவும் இருக்கும். பாசிட்டிவ் வேல்யூ அண்ட் நெகட்டிவ் வேல்யூ இன்க்ளூடிங் 0 இருந்தா இட் இஸ் அ இன்டிஜர். அப்ப இந்த நம்பருக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த மாதிரி பாயிண்ட் வச்ச நம்பரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டெசிமல் நம்பர்னு சொல்லுவோம். அது ஓகே. பட் ஃபேமிலி ஆஃப் நம்பர்ஸ்ல அதுக்கு நேம் என்ன? வாட் இஸ் இட் அப்படின்னு பார்த்தா, டெசிமல் நம்பர்ஸ்லாம் எதுல வரும்? ரேஷனல் நம்பருங்கிற ஒரு நம்பருக்குள்ள வரும். சோ அடுத்து நம்ம பார்க்க போற நம்பர் வந்து என்னது? ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பரை எப்படி டினோட் பண்ணுவோம்? கேபிட்டல் Q அப்படின்னு டினோட் பண்ணுவோம். சோ நம்ம இதுவரை பார்த்தது ஃபுல்லா ஹோல் நம்பரா தான் இருக்கும். 1 2 3 4 மைனஸ்ல இருந்தாலும் -1 -2 -3 தான் இருக்கும். ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது எல்லாமே என்னல இருக்கு? டெசிமல் நம்பர்ஸா இருக்கு. இந்த டெசிமல் நம்பர்ஸ் ஃபுல்லா எந்த நம்பருக்குள்ள இருக்கும்? ரேஷனல் நம்பர்ஸ்குள்ள இருக்கும். இப்போ ரேஷனல் நம்பர்ஸோட டெஃபினிஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பரை என்னன்னு டினோட் பண்ணுவோம்? கேபிட்டல் Q அப்படிங்கறத டினோட் பண்ணுவோம். சோ டெஃபினிஷன் பார்க்கலாம். ரேஷனல் நம்பர்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் fraction and decimals. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 நம்பர்ஸ் பார்த்தோமா? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ் பார்த்தோம். அந்த மூணுலயுமே என்ன வரக்கூடாதுன்னு பார்த்தோம்? ஃபிராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல் வரக்கூடாதுன்னு பார்த்தோம். ஆனா ரேஷனல் நம்பர்ஸோட டெஃபினிஷன்ஸே என்னதான்? இதுல என்ன மட்டும்தான் இருக்கும்? ஃபிராக்ஷன் நம்பர்ஸ் அண்ட் டெசிமல் நம்பர்ஸ் மட்டும்தான் ரேஷனல் நம்பர்ஸ்ல இருக்கும். சோ ஃபிராக்ஷன்னா எப்படி இருக்கும்? டெசிமல்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிராக்ஷன் ஃபார்ம். ஃபிராக்ஷன் ஃபார்ம்னா எப்படி? ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல 2 நம்பர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் அதான் கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் த ஃபார்ம் p/qன்னு இருக்கணும். p/q அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. மேல வந்து ஏதோ ஒரு நம்பர் இருக்க போகுது, கீழேயும் ஏதோ ஒரு நம்பர் இருக்க போகுது. இதுதான் இருக்கும்னு இல்ல, அங்க சேஞ்ச் ஆகும். அதனால ஒரு லெட்டர் Pன்னு கொடுத்திருக்காங்க, கீழே Qன்னு கொடுத்திருக்காங்க. அந்த Pயும் Qவும் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். அந்த Pயும் Qவும் என்னன்னு சொல்லிட்டாங்க? இன்டிஜர்ஸ் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சோ இன்டிஜர்ஸ்னா என்னது? நமக்கு டெஃபினிஷன் தெரியுமே. இன்டிஜர்ஸ்னா பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ இன்க்ளூடிங் 0. இந்த Pக்கும் Qக்கும் என்ன வரலாம்? பாசிட்டிவ் வேல்யூ வரலாம், நெகட்டிவ் வேல்யூ வரலாம், 0 வரலாம். ஆனா அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. Q வந்து என்னவா இருக்கக்கூடாது? 0வா இருக்கக்கூடாது. Q not equal to 0ன்னு கொடுத்தாங்க. சரி, Q எங்க இருக்கு? இங்க டினாமினேட்டர்ல இருக்கு. கீழே உள்ளது டினாமினேட்டர், மேல உள்ளது நியூமரேட்டர். இப்போ மேல உள்ள P வந்து இன்டிஜர்ஸ் சொல்லிட்டாங்க, Qவும் இன்டிஜர்ஸ். ஆனா Q மட்டும் என்ன வரக்கூடாது? 0 வராம மித்த இன்டிஜர்ஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணலாம். ஏன் அந்த மாதிரி கண்டிஷன் சொல்றாங்க? இப்ப மேல ஏதாவது Pக்கு ஒரு நம்பர் கொடுப்போம், 1 கீழே Q வந்து 0 வரக்கூடாது. அப்ப கீழே 0 வந்தா என்ன ஆகும்? 1/0. டினாமினேட்டர்ல 0 வந்தா நம்மளால இதுக்கு கண்டுபிடிக்க முடியுமா வேல்யூ? கண்டுபிடிக்க முடியாது. the value is not defined நம்ம படிச்சிருப்போம், இன்ஃபினிட்டின்னு படிச்சிருப்போம். அதனாலதான் டினாமினேட்டர்ல நமக்கு என்ன வரக்கூடாது? 0 வரக்கூடாது. 0 வந்தா நம்மளால அதோட ஆன்சரை எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால அந்த 0 வராம இருந்தா நமக்கு பெட்டர். அதனால அந்த கண்டிஷனை கொடுத்துட்டாங்க. Q not equal to 0ன்னு கொடுத்துட்டாங்க. சோ ஃபிராக்ஷன் ஃபார்மோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? 2/3, -4/5. ரைட். கீழே எனக்கு Q மட்டும்தான், கீழே டினாமினேட்டர் தான் எனக்கு 0 ஆகக்கூடாது. ஓகே, 0 ஆகல. ஆனா 8ன்னு கொடுத்துருக்காங்களே, 8ங்கிறது எப்படி ஃபிராக்ஷன் ஆகும்? எஸ், 8ங்கிறது ஃபிராக்ஷன் ஆகலாம். இப்போ 8ங்கிறது நியூமரேட்டர் மேல இருக்கு. இப்போ டினாமினேட்டர்ல இங்க 1 இருந்திருக்கலாம். 8/1ஓட ஆன்சர் வந்து என்னது? 8. ஓகே, அப்ப 8ங்கிறத நம்ம என்னன்னு சொல்லலாம்? ரேஷனல்ஸ் நம்பர்ஸும் சொல்லலாம். அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நேச்சுரல் நம்பர்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்ல உள்ள நம்பர்ஸ் எல்லாம் நான் வந்து ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதலாம் அப்படின்னா நம்மளால எழுத முடியும். எப்படி எழுதலாம்? இங்க டினாமினேட்டர்ஸ்ல ஒண்ணுமே இல்லைன்னா அவங்க என்ன போட்டுக்கலாம்? 1/1 is also answer is 1, 2/1 is 2, and 3/1 is
3. So இதை என்ன ஃபார்ம்ல எழுதலாம்? fraction ஃபார்ம்ல எழுதலாம். fraction ஃபார்ம்ல எழுத முடிஞ்சாலே அது என்ன நம்பர்னு நம்ம சொல்லிடலாம்? ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ ஃப்ராக்ஷன் ஃபார்ம் நம்ம பார்த்தோம். ஃப்ராக்ஷன் ஃபார்ம் புரிஞ்சதா? என்ன ஃபார்ம்ல இருக்கும்? பி பை கியூ ஃபார்ம்ல இருக்கும். பி கியூங்கிறது இன்டிஜர். இந்த கியூங்கிறது என்ன வரக்கூடாது? டினாமினேட்டர் மட்டும் நமக்கு 0 ஆகக்கூடாது. டினாமினேட்டர் 0. அடுத்து இன்னொன்னு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? 8ங்கிற ஒரு நம்பருக்கு கீழே ஒண்ணுமே இல்லைன்னா கண்டிப்பா அதை ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல எழுதலாம் நம்ம. 8/1 is equal to 8. So next one is டெசிமல் ஃபார்ம்னா என்னன்னு பார்க்க போறோம். டெசிமல் ஃபார்ம். டெசிமல் ஃபார்ம் ஓட டெசிமல் ஃபார்ம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். டெசிமல் ஃபார்ம் டெர்மினேட்டிங்னா மீனிங் என்னன்னா எண்ட் ஆயிருக்கணும். அந்த டெசிமல் நம்பர்ஸ் வந்து எண்ட் ஆயிருக்கணும். இந்த டெர்மினேட்டிங்னா ஒண்ணுமே இல்ல, எண்ட். ஒரு நம்பர் டெசிமல் நம்பர் கொடுத்திருந்தா எனக்கு எண்ட் ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1.24 அப்படின்னா இதோட டெசிமல் பாயிண்ட் இதோட முடிஞ்சிருது, 4ஓட முடிஞ்சிருச்சா? அப்பனா இந்த நம்பர் எண்ட் ஆயிருக்கு. இந்த நம்பர் எண்ட் ஆயிருக்கா? சோ இந்த மாதிரி எண்ட் ஆயிருந்தா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஆனா சில டெசிமல் நம்பர் எண்ட் ஆகாம இப்படி இன்ஃபைனிட்டா போய்கிட்டே இருக்கும். அதை வந்து எதுக்குள்ள வராது? நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள, ரேஷனல் நம்பர்ஸ்குள்ள வராது. அதனாலதான் இந்த பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. டெர்மினேட்டிங்னா டெசிமல் நம்பர்ஸ் கண்டிப்பா எண்ட் ஆயிருக்கணும். அண்ட் இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க? ரிப்பீட்டிங் டெசிமல். பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த டெசிமல் நம்ம சில நம்பர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணும்போது அந்த நம்பர் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான நம்பர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே பார்க்கலாம். இப்போ 5 divided by 3 இதை டிவைட் பண்ணுவோமா? 5 3. இப்போ இங்க என்ன போடலாம்? 1 டைம், இங்க 3 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 2. அப்ப அடுத்து என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் வச்சு நம்ம 0 போடுவோம், ரைட்? பாயிண்ட் வச்சு 0 போடும் போது எனக்கு இங்க 20 வருது. 3 டேபிள்ல 20 வராது, 18 தான் வரும். 18 how many times வரும்? 6 times வரும். 6 3s are 18. சோ நான் இதை அகைன் மைனஸ் பண்றேன். அகைன் மைனஸ் பண்ணோன்னே எனக்கு 2 வருதா? 2 வந்து 3 டேபிள்ல வராது. 3 டேபிள்ல ஸ்டார்டிங்கே 3. அப்ப என்ன பண்ணணும்? நான் ஒரு தடவை பாயிண்ட் வச்சா போதும், நான் அகைன் 0 சேர்த்துக்கலாம். 0 சேர்த்தா அகைன் எனக்கு என்ன வருது? 20 வருது. அப்ப நான் என்ன போடுவேன்? 6. அடுத்து அகைன் 18. அகைன் இதை மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருது? 2 வருது. இப்போ ஒரு தடவை பாயிண்ட் வச்சா போதும், என்ன சேர்த்துக்கலாம்? 0 சேர்த்துக்கலாம். அப்ப எனக்கு இது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கா? எனக்கு இந்த 20 18 எனக்கு இந்த 2ங்கிறது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அப்ப இங்க மேல என்ன போய்கிட்டே இருக்கும்? 6 6ன்னு போய்கிட்டே இருக்குமா? நம்ம கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன போய்கிட்டே இருக்கும்? இங்க 6 6 ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ். இந்த மாதிரியான இதைதான் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ்னு சொல்றாங்க. ரிப்பீட்டிங் டெசிமல்ஸும் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸையும் என்னன்னு சொல்லலாம்? ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். இங்க வந்து நமக்கு 1.24ன்னு இருக்கு. எனக்கு இந்த டெசிமல் வந்து 4ஓட எண்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அப்பனா இது என்ன நம்பர்னு சொல்லலாம்? ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லலாம். இப்ப நான் 5/3ங்கிற ஒரு நம்பரை நான் டிவைட் பண்ணி காமிச்சேன். அதுக்கு டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துச்சு? 1.6666ன்னு போய்கிட்டே இருக்காப்பா. அப்போ எனக்கு நம்பர் இந்த 6ங்கிறது ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்கு. போய்கிட்டே இருக்கும் போது நான் இந்த மேக்ஸ்ல நான் எப்படி எழுதிக்கலாம்? 1.6 பார்னு எழுதிக்கலாம். ஏன்? பாரோட மீனிங் என்னது? இந்த 6ங்கிறது போய்கிட்டே இருக்கு. என்னால அந்த நம்பரை என்னால ஸ்டாப் பண்ண முடியாது. அப் டு இன்ஃபினிட்டி இந்த 6ங்கிறது போய்கிட்டு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிக்கிட்டே போற நம்பரை 1.6 பார்னு போடலாம். இப்போ 1.6 பார்ங்கிறது ரேஷனல் நம்பர்ஸான்னு கேட்பாங்க. எஸ், ரேஷனல் நம்பர்ஸ். என்ன பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும்? டெர்மினேட்டிங் இருக்கும். இது டெர்மினேட்டிங் இல்ல, போய்கிட்டே இருக்கு. எனக்கு டெசிமல் பாயிண்ட் முடியல. ஆனா என்ன வந்திருக்கு? ரிப்பீட்டிங். இந்த நம்பர் எனக்கு ஒரே மாதிரி ரிப்பீட்டிங்ல போய்கிட்டே இருந்தா அது இதுலதான் வரும்? ரேஷனல் நம்பர்ஸ்ல தான் வரும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5, இஸ் அ ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ரேஷனல் நம்பர்ஸ்னா நமக்கு மைண்ட்ல வர வேண்டியது என்ன வரணும்? ஃப்ராக்ஷன் ஃபார்ம் அண்ட் டெசிமல் ஃபார்ம் இருந்தா இட் இஸ் அ ரேஷனல் நம்பர்னு சொல்லிடலாம்.
சோ 5, -8ங்கிறது ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதும். இது கண்டிப்பா டெசிமல் கிடையாது. டெசிமல் ஃபார்ம் கிடையாதுன்னு தெரியும். 5ங்கிறது கண்டிப்பா ஃபிராக்ஷன்ல எழுதலாம். எப்படி? 5/1 is equal to 5. Next, -8 அப்படிங்கிறது -8/1 is equal to -8. So, ஒரு whole number நான் என்னவா எழுதலாம்? என்னால fraction எழுத முடியும். So, அதனால -8, 5 is a rational number. Next example is 1.2. 1.2ங்கிறது decimal number. Decimal formல வந்தா என்னென்ன இருந்தா rational numbers? அந்த decimal point என்ன ஆயிருக்கணும்? கண்டிப்பா end ஆயிருக்கணும். இது என்ன சொல்லியிருக்காங்க? ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ். இந்த ரெண்டு டெசிமல்ஸ் நம்பர்ஸ்லயே இந்த ரெண்டு பாயிண்ட் இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். இப்போ செக் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னது? எனக்கு எண்ட் ஆயிருச்சுல. அப்ப எண்ட் ஆயிருச்சுன்னா நம்ம இது என்ன சொல்லிடலாம்? இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். சோ நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க 0.33333. இப்போ டெர்மினேட்டிங்னா எனக்கு எண்ட் ஆயிருக்கணும். இந்த நம்பர் எனக்கு எண்ட் ஆகல. டாட்டா போச்சுன்னா என்ன போய்கிட்டே இருக்கு. சோ ஆன் அப்படின்னு தான் அர்த்தம். ரைட்? ஆனா ரெண்டாவது கண்டிஷன் நமக்கு என்ன இருக்கு? ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ். ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ்னா இங்க ஒரே நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது. ஒரே நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா இட் இஸ் அ ரேஷனல் நம்பர்னு நம்ம பார்த்திருக்கோம். சோ ரிப்பீட் ஆனா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு சொன்னேன்? 0.3 பார்னு எழுதிக்கலாம். சோ இஸ் அ ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் பார்ப்போம். √9 கொடுத்திருக்காங்க. √9 இஸ் அ ரேஷனல். √9 is a rational number தான். ஏன்னா இது ஸ்கொயர் ரூட்ல 9 நம்ம எப்படி எழுதலாம்? 3 into 3ன்னு எழுதலாமா? அப்ப ரூட்ல இருந்து ரெண்டு நம்பர் வெளியே வந்தா என்னவாயிரும்? ஒரு 3. இப்ப 3 நான் என்ன ஃபார்ம்ல எழுதலாம்? 3/1ன்னு எழுதலாம். அப்போ ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதலாம். ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுத முடிஞ்சா இதை என்னன்னு சொல்லுவோம்? ரேஷனல் நம்பர்ஸ். இதுல உள்ள இதே இது √2 அதெல்லாம் வந்தா நம்மளால எழுத முடியாது. ஏன்னா √2 ஃபார் எக்ஸாம்பிள் √2ன்னு வருது. √2 அப்படிங்கிறத நீங்க √2ங்கிற நம்பர்னு என்னால வெளியே எடுக்க முடியுமா? ரூட்ல இருந்து எடுக்க முடியாது. வெளியே எடுத்து நான் ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதணும். ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதுனதுக்கு அப்புறம் என்ன செக் பண்ணணும்? P, Q இது ரெண்டுமே என்னவா இருக்கணும்? இன்டிஜர்ஸா இருக்கணும். இன்டிஜர்ஸா இருந்தாதான் இட் இஸ் அ ஃபிராக்ஷன் ஃபார்ம். 3ங்கிறது இன்டிஜர்ஸ் தான். இன்டிஜர்ஸ்னா என்னது? பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ இன்க்ளூடிங் 0. 3ங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ. சோ இன்டிஜர்ஸ்ல இருக்கும். 1ங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ இன்டிஜர்ஸ்ல இருக்கும். இதே இது √2ன்னு கொடுத்துட்டா இப்படி எழுதலாமான்னு கேட்க கூடாது. √2/1ன்னு எழுதலாமான்னு கேட்க கூடாது. நோ. 1ங்கிறது என்னன்னு சொல்லிடலாம்? இன்டிஜர்னு சொல்லிடலாம். ஆனா √2ங்கிறது இன்டிஜரா? √2ங்கிறது இன்டிஜரா? நாட். ரைட்? √2ங்கிறது இன்டிஜர்னா என்னது? பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ. ரூட் வேல்யூலாம் நமக்கு வராது. சோ நமக்கு ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸ் மட்டும் இருந்தாதான் ரேஷனல் நம்பர்ஸா எழுத முடியும். இந்த √2, √3லாம் நம்ம அடுத்த நம்பர்ஸ்ல பார்ப்போம். சோ இப்போ ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ரெண்டு ஃபார்ம்ல எழுதணும். ஃபிராக்ஷன் ஃபார்ம் அண்ட் டெசிமல் ஃபார்ம். ஃபிராக்ஷன் ஃபார்ம்னா P/Q ஃபார்ம்ல இருக்கும். Pயும் Qவும் இன்டிஜர்ஸா இருக்கணும். Q நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அடுத்து டெசிமல் ஃபார்ம்னா என்னது? டெர்மினேட்டிங். அந்த நம்பர் எண்ட் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் இது ரிப்பீட்டிங் டெசிமல்ஸா போய்கிட்டே இருந்தாலும் இட் இஸ் அ ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது அர்த்தம். So next, irrational number. Irrational number is denoted by Q dash. Rational number na என்னன்னு சொல்லுவோம்? Capital Qன்னு சொல்லுவோம். இப்போ Q dashனா irrational numberக்கு அப்படியே opposite. அவ்வளவுதான். இப்போ irrational numbers cannot be expressed in the fraction. So அந்த இதுல நம்ம என்ன பார்த்தோம்? rational number fraction ஆவும் denote பண்ணலாம், decimal ஆவும் denote பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபார்ம் பார்த்தோம். fraction and decimal formனு. irrational numbersல fraction நம்மளால denote பண்ண முடியாது. அப்ப என்ன மட்டும் வரும் நமக்கு? decimal numbers மட்டும் தான் irrational numbersல வரும். ஆனா அந்த decimal numbers எப்படி இருக்கும்னு பார்ப்போம். அங்க decimal numbers நம்ம என்ன பார்த்தோம்? terminating அந்த பாயிண்ட் decimal point end இருக்கணும் and repeating decimals இருந்தா. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நான் டெர்மினேட்டிங்னா என்ன அர்த்தம்? எண்ட் ஆக கூடாது. எண்ட் ஆகாம இருக்கணும் டெசிமல் பாயிண்ட். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துட்டாங்க? நான் ரிப்பீட்டிங். எனக்கு ரிப்பீட் ஆகவும் கூடாது. ஏன்னா ரிப்பீட் ஆச்சுன்னா அது என்ன நம்பர்னு நமக்கு தெரியும்.
ரேஷனல் நம்பர்ஸ்னு தெரியும். ரிப்பீட் ஆகாம போய்கிட்டே இருந்தாதான் இட் இஸ் அ irrational நம்பர். சோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம், நமக்கு புரியும். இங்க பாருங்க, 4.325678842689 டாட் டாட்னு போய்கிட்டே இருக்குன்னா எனக்கு இங்க எல்லாமே டெசிமல்ஸ் நம்பர் ஸ்டாப் ஆகல. நான் டெர்மினேட்டிங்னா எனக்கு ஸ்டாப் ஆகல. டாட் வச்சிருந்தா இட் கோஸ் ஆன் அர்த்தம். அடுத்து நான் ரிப்பீட்டிங். நான் ரிப்பீட்டிங்னா எனக்கு இந்த நம்பருமே எனக்கு ரிப்பீட் ஆகல. வேற வேற நம்பர்ஸ் தான் போய்கிட்டே இருக்கும். அப்பனா இட் இஸ் a irrational நம்பர். நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம், √2. √2 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். இல்ல கால்குலேட்டர்ல நம்ம போட்டாலுமே தெரியும். √2க்கு சம்திங் இது கண்டிப்பா ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ தான் என்னது 1.4142135 goes on. போய்கிட்டே இருக்கும். அப்பனா எனக்கு இந்த கண்டிஷன் செக் பண்ணுங்க. நான் டெர்மினேட்டிங். எஸ் இட்ஸ் இது வந்து எண்ட் ஆகல. எனக்கு போய்கிட்டே இருக்கு. அடுத்து நான் ரிப்பீட்டிங். எனக்கு ரிப்பீட் ஆகல. இந்த நம்பர்ஸ் எதுவுமே சேம் பேட்டர்ன்ல ரிப்பீட் ஆகல. 333ஓ இல்ல 41 வந்துச்சுன்னா 4141 அப்படிலாம் எனக்கு எதுவுமே சேம் பேட்டர்ன்ல ரிப்பீட் ஆகல. டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் குழப்பி குழப்பி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா இட் இஸ் அ irrational நம்பர். நெக்ஸ்ட் பை இஸ் அ irrational நம்பர். அது எப்படி பை irrational நம்பரா இருக்கும்? பையோட வேல்யூ நமக்கு என்ன சொல்லுவோம்? 22/7ன்னு நம்ம அப்ளை பண்ணுவோம். இன்னொன்னு என்ன பண்ணுவோம்? 3.14ன்னு சொல்லுவோம். அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம், ரைட்? ஆனா பையோட வேல்யூ அதோட ஸ்டாப் ஆகாது. இங்க ஏன்னா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இங்க 1 தான் இருக்கு, ரைட்? அதனால நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ணும்போது 3.14ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா அதோட வேல்யூ வந்து இட் கோஸ் ஆன், பெருசா எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். எனக்கு பையோட வேல்யூ அதோட டெசிமல் பாயிண்ட் எனக்கு என்ன ஆகல, ஸ்டாப் ஆகல, போய்கிட்டே இருக்கு. அடுத்து அந்த நம்பர்ஸ் எதுவுமே எனக்கு என்ன ஆகல, நான் ரிப்பீட்டிங், எனக்கு ரிப்பீட் ஆகல. சோ நம்பர் எனக்கு டெசிமல் நம்பர் ஸ்டாப் ஆகாம இட் கோஸ் ஆன் போய்கிட்டே இருக்கணும். அண்ட் அனதர் கண்டிஷன் இஸ் ரிப்பீட் ஆகாம போய்கிட்டே இருந்தா இட் இஸ் அ irrational. சோ irrationalனா என்ன அப்படிங்கிறது நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும். சோ நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரியல் நம்பர்ஸோட டெஃபினிஷன் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம யூனிட்டோட டாபிக்கோட டெஃபினிஷனுக்கு வந்திருக்கோம், ரைட்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இதோட நம்பர்ஸ். என்னென்ன நம்பர்ஸ்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்? ரேஷனல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், நெக்ஸ்ட் இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர், irrational நம்பர், நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், irrational நம்பர்ஸ். இப்போ இந்த நம்பர்ஸ் ஃபுல்லா சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்லுவோம். நம்ம இந்த நம்பர்ஸ் ஃபுல்லா சேர்ந்ததுதான் ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இப்ப ஏன் நம்ம அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம்ங்கிறது இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ரியல் நம்பர்ஸோட டெஃபினிஷன் நமக்கு தெரியணும்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஹோல் நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இன்டிஜர்ஸ், ரேஷனல்ஸ், irrationals. இப்போ ரியல் நம்பர்ஸோட டெஃபினிஷன் பார்ப்போம். இப்போ ஈஸியா புரியும். ரியல் நம்பர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஆல் ரேஷனல் அண்ட் irrational நம்பர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்லலாம்னா, ரியல் நம்பர்ஸ்குள்ள இத்தனை நம்பர்ஸ் இருக்கு. நம்ம இத்தனை நம்பர்ஸ்லாம் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக அது ரெண்டு கேட்டகரி தான். என்னென்ன கேட்டகரி? ரேஷனல் நம்பர்ஸ், irrational நம்பர்ஸ்னு சொல்லிடுறாங்க. ஏன்? ரேஷனல் நம்பர்ஸ்குள்ள ஃபுல்லா இந்த நம்பர்ஸ் இருக்கும். ரேஷனல் நம்பர்ஸ்குள்ள என்ன இருக்கும்? நேச்சுரல் நம்பர்ஸும் இருக்கும், ஹோல் நம்பர் இருக்கும், இன்டிஜர்ஸ் இருக்கும். இது எப்படி உள்ள இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் சார்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ரியல் நம்பர்ஸ் ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம பார்த்த நம்பர்ஸ் ஃபுல்லா எதுக்குள்ள இருக்கு? ரியல் நம்பர்ஸ்குள்ள இருக்கு. டெஃபினேஷன் பார்ப்போம். இட் இன்க்ளூட்ஸ் எனி நம்பர் தட் கேன் பி ரிட்டன் அஸ் அ ஃபிராக்ஷன், மிக்ஸ்டு நம்பர்ஸ், டெர்மினேட்டிங்னா என்ன? எண்ட் ஆயிருக்கணும் டெசிமல்ஸ். அடுத்து ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ், ஹோல் நம்பர், இன்டிஜர்ஸ். எல்லா நம்பர்ஸையுமே எதை தான் இன்க்ளூட் பண்ணுது? எனி நம்பர்ஸ். அப்ப எல்லா நம்பர்ஸுமே எதுல வருது? ரியல் நம்பர்ஸ்குள்ள வருது. அதான் கீழே பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 1/2 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் நமக்கு தெரியும். 5 3/4, 1.5, 4 0 -6, 2.33 bar 3 bar, pi, √2. இது எல்லாமே நம்ம என்ன நம்பர்ஸ்னு சொல்லலாம்? ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பார்ப்போம். ரியல் நம்பர்ஸோட அகைன் இன்னொரு டெஃபினிஷன் பார்ப்போம். ஆல் த நம்பர்ஸ் தட் எக்ஸிஸ்ட். நம்ம யோசிக்கிற எல்லா நம்பர்ஸுமே எதுக்குள்ளதான் இருக்கும்? கண்டிப்பா ரியல் நம்பருக்குள்ளதான் அடங்கியிருக்கு.
ஸோ அப்போ நம்ம பார்த்த எல்லா நம்பர்ஸும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், so on. அண்ட் ஹோல் நம்பர்ஸ்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அண்ட் கோஸ் ஆன். இன்டிஜர்ஸ்னா positive value, positive value, negative value, including 0. Including 0 is called integer. Rational, irrationals தான் நீங்க கான்சென்ட்ரேட் கரெக்டா பண்ணணும். ரேஷனல்ல என்ன ஃபார்ம் வரும்? fractions, fraction form and then decimal form அப்படிங்கிறது 2 ஃபார்ம் வரும். fraction formனா எப்படி இருக்கும்? p by q ன்னு படிச்சோம். ஆனா q வந்து என்ன வரக்கூடாது? not equal to 0 வரக்கூடாது. டெசிமல்ல என்ன பார்த்தோம்? எண்ட் ஆயிருக்கணும். எண்ட்ஸ் ஆயிட்டு ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் இருக்கணும். இதே இது irrationalல என்ன பார்த்தோம்? ஃபிராக்ஷனே வராதுன்னு பார்த்துட்டோம் irrationalல. ஆனா டெசிமல் நம்பர்ஸ் வரும். டெசிமல் நம்பர்ஸ் எப்படி வரும்? எண்ட் ஆயிருக்க கூடாது. நாட் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் அப்படிங்கறத நான் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாவே எதுக்குள்ள இருக்குன்றாங்க? ரியல் நம்பர்ஸ்க்குள்ள இருக்கு. ரியல் நம்பர்ஸ்னா என்னது? ஆல் நம்பர் தட் எக்ஸிஸ்ட். இந்த வேர்ல்ட்ல நம்ம யூஸ் பண்ற எல்லா எக்ஸிஸ்ட் ஆயிருக்கிற எல்லா நம்பர்ஸும் எதுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறது சொல்ல வராங்க. ரியல் நம்பர்ஸ்க்குள்ளதான். பாருங்க, எக்ஸாம்பிள் என்ன நம்பர்ஸ்னாலும் எழுதலாம். அது ரியல் நம்பர் தான் அட் லாஸ்ட். pi minus 91.82 28, all numbers, these all numbers are example for real numbers. Okay, இது எப்படி நம்ம ரிமெம்பர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரினா என்ன சொல்லியிருக்காங்க? to remember real numbers, just think of all the numbers that you know. நமக்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் தெரியுமோ அந்த நம்பர்ஸ் ஃபுல்லா நம்ம என்னன்னு நம்ம சொல்லிக்கலாமா? ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சார்ட் பார்த்தா நமக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இட் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ், ரைட்? நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் சோ ஆன். நெக்ஸ்ட் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? ஆனா ஹோல் நம்பருக்குள்ள என்ன நம்பர் இருக்கு? நேச்சுரல் நம்பர் இருக்கு. ஏன்னா நேச்சுரல் நம்பர் எதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது? 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? இந்த 1ல இருந்து ஃபுல்லாவே இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம். சோ ஹோல் நம்பருக்குள்ள எனக்கு என்ன இருக்கு? ஹோல் நம்பருக்குள்ள என்ன இருக்கு? நேச்சுரல் நம்பர். அதான் ஹோல் நம்பருக்குள்ள நேச்சுரல் இருக்கிற மாதிரி டிரா பண்ணிருக்காங்க. அடுத்து இன்டிஜர்ஸ்னா என்னது? பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ இன்க்ளூடிங் 0. அப்போ 0ல இருந்து 1 வரை எதுக்குள்ள இருக்கு? இன்டிஜர்ஸ்ல இருக்கு. அதனாலதான் இன்டிஜர்ஸ்குள்ள இந்த ரெண்டையும் டிரா பண்ணிருக்காங்க. அடுத்து ரேஷனல் நம்பர்ஸ்குள்ள எதை டிரா பண்ணிருக்காங்க? இந்த ரேஷனல் நம்பர் சர்க்கிள்குள்ள இந்த 3ஐயும் டிரா பண்ணிருக்காங்க. இன்டிஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ். எஸ், 7/8. 7/8ங்கிறது 7ங்கிறது இன்டிஜர், 8ங்கிறதும் இன்டிஜர். இதை ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். அவ்வளவுதான். சோ அடுத்து இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பர்னா நம்ம என்ன சொன்னோம்? பைங்கிற வேல்யூ வந்து 3.14 பெருசா என்ன ஆகிட்டே இருக்கும்? எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நம்பர் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகாம போய்கிட்டே இருக்கும். √10. √10ங்கிறது ரூட்ல இருந்து எழுத முடியுமா? 10 நம்ம 5 into 2 தான். இது ஸ்கொயர் நம்பர் இல்ல. சோ √10க்கு வேல்யூ இருக்கும். √2க்கும் நம்ம வேல்யூ பார்த்தோம். 1.4 goes on அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். √3யும் இது ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்ல. ஸ்கொயர் நம்பர்ஸ்னா இதுல வந்துரும். ரேஷனல் நம்பர்ஸ்ல வந்துரும். சோ இந்த ரெண்டு நம்பருமே irrationalங்கிறது தனி நம்பர்ஸா வரும். ரேஷனல் நம்பர்ஸ்குள்ள என்னென்னலாம் இருக்கு? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ். இந்த நம்பர் எல்லாமே சேர்த்ததுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ரியல் நம்பர்ஸ். சோ இந்த சார்ட்டை பார்க்கும் போது இன்னும் ஃபர்தரா நமக்கு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த சார்ட் பார்ப்போம். ஜஸ்ட் இது ரீகாலோட நம்ம இந்த வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரியல் நம்பர்ஸோட சார்ட் பார்க்கலாம். ரியல் நம்பர்ஸ் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? கேபிட்டல் ஆரோட டினோட் பண்ணுவோம். ரியல் நம்பர்ஸ் 2 கேட்டகரிஸ் இருக்கு. இட் இஸ் அ ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் irrational நம்பர். irrational நம்பர் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் Q dash. ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் கீழே என்னென்னலாம் வரும்னு இதுக்கு முன்னாடி உள்ள சார்ட்லேயே பார்த்தோம். இன்டிஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ். சோ ரேஷனல் நம்பர்ஸ்ல இன்டிஜர்ஸ் மட்டுமா வரும்? இல்ல, டெசிமல் பார்ட்டும் வருமா? அதனாலதான் இந்த 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இன்டிஜர்ஸ் பார்ட்டும் வரும். நான் இன்டிஜர் நேச்சுரல் நம்பர்ஸ்னா, இன்டிஜர்ஸ்னா என்னென்னலாம் வரும்? 3ங்கிறது இன்டிஜர்ஸ் தான். அப்ப 3/1 எழுதிக்கலாம் ஃபிராக்ஷன்ல. ஆனா நான் இன்டிஜர்ஸ்னா அது என்னன்னு அர்த்தம்? என்ன ஃபார்ம்னு அர்த்தம்? ஃபிராக்ஷன்லயும் வரலாம், ஃபிராக்ஷன்ஸ் அதுல போட்டுக்கலாம், டெசிமல்ல வரலாம். அப்படிங்கிறது தான் நான் இன்டிஜர். நான் இன்டிஜர்னா இன்டிஜரை தவிர்த்து நமக்கு என்ன வரும்? டெசிமல்ஸ் நம்பர்ஸ் வரும். அததான் நான் இன்டிஜர் ரேஷனல் நம்பர்ஸ்னு டினோட் பண்ணிருக்காங்க.
அடுத்து இன்டிஜர்ஸ்னா நமக்கு என்ன தெரியும்? நெகட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூ இன்க்ளூடிங் ஜீரோன்னு வருமா? ஆனா அப்படி பாசிட்டிவ் வேல்யூ ஜீரோன்னு போட வேண்டாம்னு சொல்லிட்டு ஹோல் நம்பர்னு போட்டிருக்காங்க. ஹோல் நம்பர்னாலும் ஒண்ணு தானே. 0, 1, 2, 3ல இருந்து போட்டா 0, 1ல இருந்து ஹோல் நம்பர்னு போட்டாங்க. இன்னொரு கேட்டகரி நெகட்டிவ் நம்பர்ஸ்னு போட்டாங்க. அடுத்து ஹோல் நம்பர்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தா 0 இருக்கும். அடுத்து 0க்கு அடுத்து 1, 2, 3ன்னு இருக்குமா? அந்த 1, 2, 3ங்கிறத என்னன்னு சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அதனால நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சோ இதுதான் நம்ம திங்க் பண்ற எல்லா நம்பர்ஸுமே எதுக்குள்ள இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ் இந்த நம்பர்ஸோட இன்ட்ரோடக்ஷன்ஸ், இந்த ஃபேமிலி ஆஃப் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோல. நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ரேஷனல்ஸ், இர்ரேஷனல்ஸ், இந்த நம்பர்ஸ் ஃபுல்லா எந்த இதுக்குள்ள இருக்கு? ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம ரியல் நம்பர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ரியல் நம்பர்ஸ் கீழே என்னென்ன ஃபேமிலி ஆஃப் நம்பர்ஸ் வரும், ரியல் நம்பர்ஸ்க்குள்ள என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நெக்ஸ்ட் டாபிக் அண்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். ஃபண்டமெண்டல் தியரி ஆஃப் அரித்மெட்டிக்கை நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.